ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் இருந்தால் 50,000 வரைக்கும் இலவசமாக பெறலாம். இது வந்து உண்மையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உண்மை. இது வந்து எப்படி வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 2011. இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்க்கணுன்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வந்து எந்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் என்ன எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அதாவது அப்பா அம்மா வீட்டில் வந்து ஒரு குழந்தை, அதுவும் பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும், வேறு அடிஷ்னலாக ஒரு பெண் குழந்தை இருந்தால் அது வந்து கண்டிப்பாக தரமாட்டாங்க. வீட்டில் வந்து அப்பா அம்மா ஒரு குழந்தை, பெண் குழந்தை, இந்த 3 பேர் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து 50,000 வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும். அது வந்து எப்படி வாங்கலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2011 8வது மாதம் 1ஆம் தேதி வந்து அறிவித்தாங்க இந்த திட்டத்தை. 2011 8ஆம் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி பிறந்த அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் இருந்தால் பெண் குழந்தை 25,000 ரூபாயும், அந்த 2011 8வது மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே அதுக்கு பிறகு ஃப்யூச்சரில் நீ பிறக்க போகிற குழந்தை ஒரு குழந்தை மட்டும் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50,000 ரூபாயும் நாங்கள் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு மேலும் பார்த்திங்கன்னா மேற்படி வைப்பு தொகை ஒவ்வொரு 5 ஆண்டும் புதுப்பிக்கப்பட்டு 18 வயதுக்கு நிறைந்தவுடன் அப்போதைக்கு உரிய திண்ட வட்டி விகிதத்தில் கல்வி ஊக்கத்தொகையுடன் கூடிய முதிர்வு தொகை அக்குழந்தைக்கு மேற்கண்ட நிறுவனத்திடம் காசோலையாக பெறப்பட்டு அக்குழந்தைக்கு மாவட்ட சமூக அலுவலகம் மூலம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து ரினுவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரினுவல் பண்ணணும். வருஷம் ரினுவல் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசு ஆயிரும். 18 வயசு ஆகிட்டாலே காலேஜ் தான் போவாங்க. காலேஜ் போகிறவங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே வந்து இன்ஜினியரிங்கோ இல்லை ஏதாவது ஃப்யூச்சரில் நிறைய டாக்டர் ஏதோ படிக்கிறாங்க இருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வட்டியோடு சேர்த்து அந்த கல்வி கடனுக்காகவோ இல்லை வேறு எந்த இதுக்காகவோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க, இது செக்காக தான் கொடுக்குறாங்க. அதை வந்து செக் வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னா மாவட்ட சமூக அலுவலர், அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே மாவட்ட சமூக அலுவலர்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, தனியாக இருக்கும். அங்கே தான் நீங்கள் போய் மொத்தமாக வந்து அவங்க கொடுப்பாங்க ஒரு நாளில் வச்சு எல்லாேருக்கும். அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன தேவைப்படும் பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, உங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடிஷ்னலாக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய ரேஷன் கார்டு நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா புக்கில், அந்த ரேஷன் கார்டு ஜெராக்ஸும் ஒன்று வச்சுக்கோங்க. எல்லாமே வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இசேவை மையம் போங்க, அப்படி இல்லைனா சிஎஸ்சி சென்டர் போங்க. அது ரெண்டுல ஏதாவது பக்கத்தில் உங்களுக்கு இருந்தால் போயிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கீமுக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணணும், அதுக்கான ஃபார்ம் வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்களாலே அவங்க வந்து ஃபார்ம் வச்சுருப்பாங்க. ஒரு 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வாங்குவாங்க. அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அவங்ககிட்டே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாமே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து அது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாகவே இந்த 50,000 வந்து 50,000 வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியறதில்ல. அதனால் இந்த வீடியோவை ஒரு 1-2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள், மனசார ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜி சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர்.